ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷில் பிஹைண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் நம்ம கற்றுக்க போகிறோம் 7 டிஃப்ரெண்ட் வேஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லீவ் பிஹைண்ட். உன்னை வேணும்னோ இல்லைனா மறந்தோ விட்டுட்டு வர்றது. இங்கிலீஷில் கோ அவே ஃப்ரம் அ பிளேஸ் without taking someone or something. Okay, let's look at the examples. So structure சின்னதாக மட்டும் பார்த்துடலாம். லீவ் பிஹைண்ட் நீங்கள் சொல்லும்போது ரெண்டுக்கும் நடுவில் எதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் எனிதிங் பிஹைண்ட். எதையும் விட்டுட்டு வர எனக்கு விருப்பம் இல்லை. ஹீ ஹேட் டு லீவ் ஹிஸ் ஃபேமிலி பிஹைண்ட். தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வர வேண்டியதாக போச்சு அவன். ஸோ ஹேட் டூன்னு நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிங்கன்னா வேண்டியதாக போச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஐ ஹேட் லெஃப்ட் மை மொபைல் பிஹைண்ட். லீவுக்கு பதிலாக லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னுடைய மொபைலை விட்டுட்டு வந்துட்டேன், பாஸ்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். they left all their possessions behind in India and went to America. எல்லா சொத்துக்களையும் இந்தியாவில் விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டாங்க. left all their possessions behind in India. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லீவுக்கும் பிஹைண்டுக்கும் நடுவில் எதை விட்டுட்டு வந்துட்டோமோ அதை போடுறோம். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அட் his death he left his wife and his 2-year-old child behind. தன்னுடைய மனைவியையும் 2 வயசு பிள்ளையையும் விட்டுட்டு இறந்துட்டாரு. ஐ வாண்ட் டு லீவ் மை பாஸ்ட் லைஃப் பிஹைண்ட். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை விட்டுட்டு வர விரும்புகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்னுக்கு போகலாம். பிஹைண்ட் பக்கத்தில் நவுன் யூஸ் பண்ண போகிறோம். மீனிங் என்னென்னா பக்க பலமாக, ஆதரவாக, இல்லைனா துணையாக இருக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது. ஓகே, வாட் எவர் ஷி டஸ், அவள் என்ன செஞ்சாலும், her family is behind her. அவளோட குடும்பம் அவளுக்கு பக்க பலமாக இருக்குது. டோன்ட் வரி, கவலைப்படாத, we are all behind you. நாங்கள் எல்லாரும் உனக்கு ஆதரவாக இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் நம்ம பார்க்கலாம். ரீசன் பிஹைண்ட். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரீசன் பிஹைண்ட், ஒரு விஷயத்தின் பின்னணியில் என்ன நடக்குது, பின்னால் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்குறது. ரீசன் ஃபார் காசிங் ஆர் ஸ்டார்டிங் சம்திங். ஓகே, எக்ஸாம்பிள், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ். இந்த விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன, இல்லைனா இது இப்படி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன. he doesn't reveal the reason behind his success. reveal அப்படின்னா வெளிப்படுத்துறது, இல்லைனா சொல்கிறது, ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறது. he doesn't reveal, அவன் சொல்ல மாட்டான் என்னது, the reason behind his success. அவனுடைய வெற்றிக்கான காரணத்தை பின்னணியை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். What is the reason behind their happiness as a couple? ஒரு கணவன் மனைவியா அவங்களுடைய சந்தோஷத்துடைய பின்னணி என்ன, என்ன அவங்க செய்கிறாங்க அதுக்காக. There will be a reason behind every action. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ ரீசன் பிஹைண்ட்னு நீங்கள் அழகாக ஃப்ரேஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ டு தி ஃபோர்த் ஒன், புட் பிஹைண்ட். இதுக்கு ஒரு அர்த்தம் மறந்துவிடு. மறந்துவிடுன்னு சொல்லலாம், இல்லைனா உனக்கு பின்னால் எடுத்து போட்டுரு, அந்த விஷயத்தை ஒதுக்கி பின்னாடி போட்டுரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்கெட் ஆர் லீவ். இட்ஸ் டைம் டு புட் யுவர் ப்ராப்ளம்ஸ் பிஹைண்ட் யூ. இங்கேயும் பார்த்தீங்கன்னா புட் பிஹைண்டுக்கு நடுவில் எதை நீங்கள் மறக்கிறீங்க, எதை தூக்கி போடுறீங்க அப்படிங்கிறத நடுவில் போட்டுடலாம். இட்ஸ் டைம் டு புட் யுவர் ப்ராப்ளம்ஸ் பிஹைண்ட் யூ. உன்னுடைய பிரச்சனைகளை உனக்கு பின்னால் வைக்க வேண்டிய நேரம் இது, அதை தூக்கி போட வேண்டிய நேரம், மறக்க வேண்டிய நேரம். ஐ ஆம் கோயிங் டு புட் ஆல் தீஸ் இஷ்யூஸ் பிஹைண்ட் மீ. இந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு பின்னாடி தூக்கி போட போகிறேன், அதை நான் மறந்துட போகிறேன், விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட், இட் வாஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு மோசமான அனுபவம். பட் ஐ ஹவ் புட் இட் பிஹைண்ட் மீ நவ். அதை எனக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டேன். ஐவ் புட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால போட்டுட்டேன்ற அர்த்தத்தில் வந்துருச்சு.
நெக்ஸ்ட் ஒன் நல்லா கவனிங்க. I have managed to put it behind me. I have managedனா எப்படியோ அந்த விஷயத்தை எனக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டேன், அதை நான் மறந்துட்டேன், அதை நான் விட்டுட்டேன். I have managed to அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வரும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சராக நான் இன்னொரு வீடியோவில் போடுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கோ டு தி ஃபிஃப்த் ஒன், பிஹைண்ட். வெறும் பிஹைண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது பின்னாடி இல்லைனா பின்புறம், டுவர்ட் த பேக்ன்ற அர்த்தம் வரும். ஓகே, they were seeing us from behind. from behind நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்காக தான் போட்டிருக்கோம். பின்னால் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, he was far behind me. far behindனா ரொம்ப பின்னாடி, எங்கிட்ட இருந்து ரொம்ப பின்னாடி இருந்தான். இன்னொரு ஃப்ரேஸ் நீங்கள் கற்றுக்கலாம், seen from behind. seen from behindனா பின்னாலிருந்து பார்க்கும்போது. இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. he was standing behind the door. இது நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுறது. he was standing behind the door, கதவுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்தான். there is sadness behind her smile. அவளுடைய சிரிப்பு புன்னகைக்கு பின்னால் சோகம் இருக்கிறது. there is sadness behind her smile. she heard a sudden noise behind her. திடீர்னு ஒரு சத்தத்தை அவளுக்கு பின்னால் கேட்டாள், அவளுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. லெட்ஸ் மூவ் டு தி சிக்ஸ்த் ஒன், பிஹைண்ட் ஹேண்ட். இது ரெண்டு வார்த்தை இல்லை, ஒரே வார்த்தை. பிஹைண்ட் ஹேண்ட், ஏதாவது செய்யறதுல பின்தங்கி இருப்பது, அதுதான் இது மீனிங். லேட் ஆர் ஸ்லோ இன் டூயிங் சம்திங். லேட்டாக இருக்கிறது இல்லைன்னா ஸ்லோவாக இருக்கிறது. ஐ வாஸ் பிஹைண்ட் ஹேண்ட் வித் மை ஒர்க். என்னுடைய வேலையில் நான் பின்தங்கி இருக்கிறேன், பின்தங்கி இருந்தேன், ஏன்னா வாஸ் போட்டிருக்கோம். பின்தங்கி இருந்தேன், பின்தங்கிருச்சு. ஸோ ஐ ஒர்க்ட் லேட் லாஸ்ட் நைட். அதனால் நேற்று இரவு ரொம்ப நேரம் வேலை செஞ்சேன். திஸ் கம்பெனி இஸ் பிஹைண்ட் ஹேண்ட் ஃபார் இயர்ஸ். பல வருஷங்களாக இந்த நிறுவனம் பின்தங்கி இருக்கிறது. ஸோ லெட்ஸ் கோ டு த லாஸ்ட் ஒன், செவன்த், பிஹைண்ட் த சீன்ஸ். இது நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. திரை மறைவில், மறைவாக இல்லைனா ரகசியமாக. without people knowing about it. ஓகே, எக்ஸாம்பிள், a lot of work is going on. நிறைய வேலை போயிட்டுருக்கு. behind the scenes, திரை மறைவில், அதாவது மக்கள் பார்க்க முடியாத விதத்தில் நிறைய வேலை நடந்துட்டுருக்குது. we are working behind the scenes. நாங்கள் ரகசியமாக, மறைவாக, திரை மறைவில் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், இட்ஸ் அன் எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. டு see what goes on behind the scenes. திரைமறைவில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பது ஒரு அருமையான, அற்புதமான வாய்ப்பு. ஸோ இப்படி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.